டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ப்ளஸ் டூவில் 9th யூனிட் கெமிஸ்ட்ரியில் 9th யூனிட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நம்ம முக்கியமான ஒரு டாபிக் 5 மார்க்கில் வரலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன். 1. கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட். Another one, galvanizing by coating with another metal like zinc. It is stronger reducing agent than iron. Instead of iron, zinc is oxidized. இப்போ இரும்பு மேலே நம்ம வந்து ஜிங்க் கோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட், இரும்போட ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அந்த ஜிங்க் ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆகுது. அடுத்தது 3வது கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன். இப்போ மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, which is corroded more easily than iron. Magnesium or zinc act as a sacrificial anode act ஆகுது, and the iron material act as cathode. Iron is protected from and magnesium and zinc are corroded. So இது cathodic protection அப்படின்னு பேரு. It's a sacrificial anodic method. அடுத்தது passivation. ஸோ passivation அப்படின்னா மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன உதாரணமாக சொல்லலாம்? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயரை அந்த இரும்பு மேலே உருவாக்கிடுது. இட் ஃபார்ம்ஸ் எ ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல். இதான் வந்து passivation. அதுக்கப்புறமா alloy formation. Oxidizing tendency of iron can be reduced by forming its alloy with other anodic metals. For example, chromium. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லலாம். இரும்பை யார் கூட சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆனோடிக் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குரோமியத்தை கூட சேர்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன். இது ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட் சொல்லுங்கள், கால்வனைசிங் முழுசாக சொல்லுங்கள், அதுக்கப்புறமா கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பாசிவேஷன்ற வார்த்தை சொல்லுங்கள், அல்லாய் ஃபார்மேஷனுங்கிற வார்த்தை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு முழுசாக சொல்லிடுங்க ஒரு 2 மார்க்கில் கேட்டால். இதே சப்போஸ் 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட் அந்த பாயிண்ட் ஃபுல்லாக சொல்லிடுங்க, கால்வனைசிங் ஃபுல்லாக சொல்லிடுங்க, கேத்தோட்டிக் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக சொல்லிடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாசிவேஷன் இருக்குது, அல்லாய் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லிக்கிங்க. சரிங்களா? ஸோ இது 5 மார்க்கில் கேட்டால் எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த 5 பாயிண்ட்ஸையும் முழுசாக சொல்லுங்கள். சரிங்களா? நமக்கு வந்து பெயிண்ட்டை வந்து அந்த சர்ஃபேஸில் கோட் பண்ணுறது தெரியும். அது இல்லாமல் கால்வனைசிங் இருக்குது, கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, பாசிவேஷன் இருக்குது, அல்லாய் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகேங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா?